எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் தக்காளி தொக்கு செய்கிறது எப்படி சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் விரும்பி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் விரும்பி பயன்படுத்துறதுனால இது வீட்டிலேயே செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டடாக இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும், அதே மாதிரி அவசரத்துக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. கழுவி எடுத்த தக்காளியை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ அளவு தக்காளி எடுத்துருக்கோம். ஏற்கனவே வேக வச்ச தக்காளி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்க போகிற தக்காளிங்க. கழுவி எடுத்த தக்காளியை இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்துருட்டுங்க. வெந்த உடனே ஆற வச்சு இந்த மேலே இருக்கிற தொல்லியெல்லாம் பிரிச்சுடுக்கணுங்க. வெந்துருச்சா வேகலையான்னு பார்த்துடலாங்க. ஒரு சிலதெல்லாம் வேகாமல் இருக்குது. வெந்த உடனே இறக்கிடலாங்க. ஒன்றும் இல்லைங்க, நல்லா வெந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வருங்க. அதுக்காக தாங்க. வேக வச்ச தக்காளி ஆறிக்கு அப்புறம் தோல்லாம் பிரித்தாச்சுங்க. சூப்பராக தோல்லாம் பிரித்தாச்சு. உண்மையாலுமே தோல் பிரிக்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. சூப்பராக இந்த மாதிரி தோலையெல்லாம் பிரித்தாச்சுங்க. அடுத்ததாக தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பூண்டு ஒரு 100 கிராம் எடுத்துருக்குங்க. அதுபோக ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம் எடுத்துட்டோங்க. அடுத்ததாக பனங்கருப்பட்டி நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வடச்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, பெருங்காயம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டுக்கலாங்க. சூப்பராக பொரிச்சு வருதுங்க. வடச்சட்டி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இரும்பு சட்டி காய்ஞ்ச உடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டுங்க. இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே தேவையான பொருட்களை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பெருங்காயம், கடுகு, வெந்தயம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக பூண்டியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக தோல் நீக்கின தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி அரைச்சது சூப்பராக இருக்குங்களா. அடுத்ததாக தாளிச்சிக்கலாங்க. கடுகு கொஞ்சமாக போட்டாச்சுங்க. அரைச்சி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாங்க. பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சுருந்த வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இதை சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள் தேவையான அளவுங்க ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக அரைச்ச தக்காளி வந்து சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம இந்த உப்பு சேர்த்திக்கிறோங்க. புளி தண்ணி ஆப்ஷனல் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, புளி, காரம் சேர்த்தியாச்சுங்க. குழந்தை இருக்கனால காரம் அளவு சேர்த்திட்டோம். இனி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வேக வைக்கணுங்க. சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறனால தக்காளி தொக்கு வாங்குறதை விட நாங்களே செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்போது நிறைய நாளுக்கு வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக உணவு போட்டு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.